ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான செகண்ட் லிஸ்ட் வருமா, எப்போ வரும், ப்ராக்டிக்கல் தேதி நமக்கு எந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ரிப்ளை கொடுத்துட்டு வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செகண்ட் லிஸ்ட் வருமா, இதுதான் எல்லாரோட கேள்வியாகவே இருக்குது. கண்டிப்பாக இதற்கான பதில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. கடந்த 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்தது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கலந்துக்க முடியலை. அதாவது ஒரு 1000 பேருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வச்சாங்க அப்படின்னா அதில் பாதிக்கு பாதி கலந்துக்க முடியலை. அந்த 8 மண்டலத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நடந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. மொத்தமே 150 பேர் தான் வந்திருந்தாங்க. 500 பேரில் 150 பேர் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஊரில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. எதனால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வரல அப்படின்னா, இது திடீர்னு அறிவிச்சாங்க. அதாவது ப்ராக்டிக்கல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் வெளியூரில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், லீவு கிடைக்காம இருக்கலாம், வேறு ஹையர் ஸ்டடீஸ் எதனா படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஜாப் கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கலந்துக்க முடியலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு கடந்த வருஷம் நடந்தது. அதாவது 2024 நடந்ததுக்கே இப்போ தான் ரிசல்ட் வருது. இதில் நிறைய பேர்கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். இந்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால் கலந்துக்க முடியாமல் போச்சு. இது யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலை வாங்கணும், எப்படியானா நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளே அந்த ஒரு கவர்மெண்ட் வேலையை நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ் குறையுது. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வராதவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்களா அப்படின்றது இம்பாசிபிள். ஏன்னா அவங்க ஒரு 1000 பேருக்கு ப்ராக்டிக்கல் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதில் 500 பேர் தான் இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகிறவங்களுக்கான எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சி போச்சு. இப்போ வேறு வழியே இல்லை. அவங்க செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பாக வெளியிடணும். செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டு தான் ஆகணும். ஏன்னா வெளியிட்டால் தான் அந்த ப்ராக்டிக்கலுக்கு போகிறவங்கள ஈக்குவல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, செகண்ட் லிஸ்ட் வந்தாலும் யாருடைய பேரெல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களில் 90 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்கனால அவங்க பேர் கூட வராமல் இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் 60 மார்க் எடுத்தவங்களோட பேர் கூட செகண்ட் லிஸ்ட்டில், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வந்தால் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டங்கள் டு மாவட்டங்கள் நமக்கு வேறுபடும். ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 95லேருந்து 100 மார்க்குள்ளே ஃபஸ்ட்டு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரையில் 90லேருந்து 95 மார்க் எடுத்தவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் விடுவாங்க. இதே ஒரு சில மாவட்டங்களில் 80லேருந்து 100 மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு 65 இல்லை ஒரு 70 மார்க்லேருந்து 80 மார்க் உள்ளவங்களை செகண்ட் லிஸ்ட்டில் வெளியிடுவாங்க. செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியானவங்க தான் செகண்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் ப்ரையாரிட்டி இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா
ஈஸியாக செகண்ட் லிஸ்ட்டில் வருவீங்க. உங்ககிட்ட ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, இல்லை நான் விடோவாக இருந்தேன் அப்படி இருந்துமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சான்ஸு செகண்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நான் 90 மார்க்குக்கு மேலே, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, 90 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டேன் சிஸ்டர், ஆனாலுமே எனக்கு செகண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் பேர் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு. அவங்க வந்து ஒரு 1000 பேருன்றதுல 200 பேர் தான் ஒரு மாவட்ட ஒரு மண்டலத்துக்கே வந்து இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள மட்டும் வச்சு ப்ராக்டிக்கல் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் அப்படின்றத ஒன்று ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நடத்துவாங்க. இந்த சிவிக்கு போயிருக்கவங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீமார்க்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக நீங்கள் ப்ராக்டிக்கல் போக போகிறீங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நீங்கள் போயிடுங்க. ப்ராக்டிக்கல் போயிட்டாலே போதும். நமக்கு இன்டர்வியூலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம், அந்த 70 மார்க்கை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத மட்டுமே நீங்கள் கவனத்தில் வச்சு நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வர போயிடலாம். ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து நான் சொன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கலில் 70 மார்க் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன், இன்னொருத்தர்கிட்ட வாங்கலை. இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க 2 பேர்கிட்டையானா வந்து நீங்கள் வந்து நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அவங்க வந்து உங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் அப்போ 2 பேர்கிட்ட வாங்கியிருப்பீங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல, தாராளமாக ஏற்றுப்பாங்க. ஆனால் 2 பேர்கிட்ட நீங்கள் வாங்கணும். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வரல, ஆனால் வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமேல் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலையும் இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க இப்போ ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்க மாட்டாங்க. நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் அந்த 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து இந்த 100 மார்க்கையும் அந்த 100 மார்க்கையும் ஃபைனலைஸ் பண்ணி அதற்கப்புறம் தான் இன்னொரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்றதுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் நடக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நமக்கு வைப்பாங்க. கண்டிப்பாக மண்டலங்கள் வாரியாக வைக்க மாட்டாங்க. ஸோ மாவட்ட வாரியாக வைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.